தமிழ்ல தூரத்துல இருக்கிற ஒருத்தனை சுட்டி காட்டுறதுக்கு அவன் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துவோம். பக்கத்துல இருக்கிற ஒருத்தனை சுட்டி காட்டுறதுக்கு இவன் அப்படின்னு பயன்படுத்துவோம். ஆனா தூரத்துலயும் இல்லாம பக்கத்துலயும் இல்லாம நடுவுல நிக்கிற ஒருத்தனை சுட்டி காட்டுறதுக்கு என்ன சொல் பயன்படுத்தலாம்? வணக்கம், நான் நிரஞ்சன் பாரதி, மகாகவி பாரதியாரின் எள்ளுப்பேரன், கவிஞர், பாடலாசிரியர், தமிழாசிரியர். தமிழ்ல அ இ உ இந்த மூன்றையும் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆல தொடங்குற சுட்டெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா அவன், அவள், அவர் போன்ற சொற்கள் தூரத்துல இருக்கிறவங்களை குறிக்கும். அதே போல இவன், இவள், இவர் போன்ற சொற்கள் பக்கத்துல இருக்கிறவங்களை குறிக்கும். ஆனா நடுவாந்திரமா நிக்கிற ஒருத்தனை குறிப்பதற்கு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ரொம்ப அருமையான சொல் தான் உவன். நம்மாழ்வார் தன்னுடைய ஒரு பாசுரத்துல இந்த வகை சொற்களை ரொம்ப அழகா பட்டியல் போடுறார். நாம், அவன், உவன், எவன், அவள், இவள், உவள், எவள் அப்படின்னு சொல்லிட்டே போறார். இந்த உவன் அப்படிங்கிற சொல்லை போலதான் உவள், உவர், உவை, உது போன்ற சொற்களுக்கும் நாம பொருள் கொள்ளணும். ஆனா துரதிர்ஷ்டவசமா இந்த சொற்களை இப்போ நாம பயன்படுத்துறதே இல்லை. ஆனாலும் இந்த சொற்கள் ரொம்ப அழகா இருக்கிறதுனால நாம ஏன் அதை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடாது? நீங்க உங்களுடைய மிடில் பெஞ்ச்ல, அதாவது நடுவுல உட்கார்ந்துருக்கக்கூடிய உங்களுடைய உவனையோ உவளையோ மறக்காம கமெண்ட்ஸ்ல டேக் பண்ணுங்களேன்.